ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். சார் சரி ஓகே. சரி இப்போ ICTC இருக்கிறாங்க. சார் வந்துருக்கீங்களா? ஈபில இருக்கீங்களா சார்? இல்லை சார், யாரும் வாங்க சார். ஈபியா இருக்கா? வெளியே ஒரு பேஷன்ஸோ கூட வரவங்க யாராவது ஃப்ரீயாக கையிலையும் விளையாடிப்பட்டி யாரு பாத்தீங்க? மகளா? என்ன பிரசவமா? ஜுரமா? எல்லாரும் காய்ச்சல்? எத்தனை நாள் காய்ச்சல்? பரவாயில்ல. ஃபேமிலி எப்போ இன்னைக்கு அட்மிஷன் பண்ணிருக்கேன். இவ்வளவு நாள் 6 நாள் கழிச்சு கொண்டு வரீங்க. ஏதோ விபரீதம் இருக்கக்கூடாதுல்ல? ஹை டெம்பரேச்சர் ரொம்ப காய்ச்சல் அடிச்சதான்னு கேட்டேன். பரவாயில்லையா? சொல்ல வேண்டியிருக்கோமா? நான் அதை பார்க்க வந்திருக்கேன். இங்க நிறைய நான் போன வருஷம் வந்து நான் ஜனவரி மாசம் வந்து பார்த்துட்டு அன்னைக்கு அவங்க அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு ஜனங்களுக்கு சரி. இங்க இருக்கிற மருத்துவர்கள் டாக்டருக்கே சிறப்போம். பில்டிங் ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு. இங்க கரண்ட் வசதி கிடையாது. நிறைய பிரச்சனை இருக்கு. அதான் சீக்கிரம் நடவடிக்கை சொல்றேன். 18 மாசம் ஆயிட்டு சொன்னாங்க. நேற்று நம்ம புது முதலமைச்சர் நம்ம சகோதரர் விஜய் அதே பார்த்து திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில அந்தரக்கோட்டைன்னு ஒரு தொகுதி இருக்கு. ரொம்ப பின்தங்கிய தொகுதி. சுற்றி வந்து பெருசா பொருளாதார வளர்ச்சி கிடையாது. எல்லா ஜனங்களும் பொழப்புக்காண்டி வெளி மாவட்டங்கள்ல போறாங்க, வெளி மாநிலங்களுக்கு போறாங்க. விவசாயம் பெருசு கிடையாது. வானம் பார்த்து சொன்னீங்க. இங்க ஆஸ்பத்திரி இருக்க அவ்வளவு மோசமா இருக்கு. எல்லா கட்டணம் எப்ப வேணா விழுற மாதிரி இருக்கு. மீதி 3 பேஸ்ல 2 பேஸ் வேலை செய்யுது. டிரைனேஜ் வேலை செய்யல, கழிப்பறை வசதி இல்ல, அடிப்படை இது கூட இல்லாம இருக்கு. நான் போன வருஷம் ஜனவரி பார்த்துட்டு அதை நான் சொன்ன சீக்கிரம் நடவடிக்கைன்னு சொன்னாங்க. இல்ல புது கட்டணம் சொன்னாங்க. மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் சொல்லியிருந்தாங்க. இனி ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கு. நம்ம ஆட்சியில சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு வரணும். இது என்னுடைய கந்தர்வத்தோட தொகுதியில வந்து கண்டிப்பா இந்த மருத்துவமனையை வந்து புதுப்பிக்கணும். உடனே 24 மணி நேரத்துல என்ன பண்ணாருன்னா அதிகாரத்தை சொல்லி MP சொல்லியிருக்கிறாரு. அதனால வந்து யாரும் பாருங்க என்ன அதுக்குள்ள நிதி என்னமோ எல்லாம் ஒதுக்கணும் சொல்லி உத்தரவு. அது நான் நிறைய GST அவ்வளவு மோசமா இருக்கு. அடிப்படை வசதிகள் கிடையாது. பாருங்க இப்ப வேணா கண்டிப்பா செய்ய வேண்டியது பாத்துக்கிறேன். டாக்டர்ஸ் இருக்காங்களா? ஜூனியர்ஸ் இருக்கு. நீங்க தான் தம்பி ஆர்த்தோ இருக்காங்க. இங்க ஆர்த்தோ இருக்காங்க. சர்ஜரி இல்ல கிடையாது. மைனஸ் சர்ஜரி நீங்க ஓட்டி நம்ம கம்ப்ளீட் வேண்டிய கண்டிப்பா வேணும். சிவாம் சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு அதெல்லாம் வந்துடும். உங்களுக்கு அது வந்துடும் இல்லையா? பாத்துங்க. ஃபேன் இதாயிடுச்சா? உண்டா பெரியவரே? உண்டாலே உங்களுக்கு நேரம் தெரியல. ஜாக்கிரதை இருக்கமா. ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஃபேன் போட்ட உடனே ஸ்கிரீனை பிடிச்சிட்டு ஒன்னும் தொடாதீங்க. விட்டுருங்க. யாராவது பாக்க எது பண்ணாதீங்க. அலர்ஜி
இப்ப எத்தனை நாள் ஆகுது? ஐயா, நீங்க எந்த ஊர்ல? எத்தனை நாள் இருக்கீங்க? நீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? பரவாயில்லையா? பரவாயில்லையா? சாப்பிட்டீங்களா? ரசிக்குதா? சாப்பிட முடியல. எத்தனை நாள் இந்த வயிற்றால போகுது? 3 நாள் போகுது. பேசிட்டீங்க. 3 நாள் ஆச்சு இங்க வந்து. இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. சரியா நீ பயப்பட வேண்டாம். ஒரு ஏஜ் பேஷண்ட் டயபெட்டிக் பார்த்துக்கோ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.